வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி. அனைவருக்கும் இனியதொரு காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஒரு இனிமையான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள், அதாவது டிரைவர்களுக்காக இந்த பதிவு. அனைத்து ஓட்டுநர்களுக்கும், அதாவது பஸ்ஸு, லாரி, கால் டாக்ஸி, வேன், ஜீப், என்னென்ன வண்டி ஓட்டுறாங்களோ அனைத்து ஓட்டுநர்களுக்காகவும் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் எதுக்கு போட்டிருக்குன்னு சொன்னால், எந்த ஒரு டிரைவருக்குமே இந்த ஸ்டேரிங் இல்லாமல் அவங்க தொழிலை தொடங்க மாட்டாங்க. ஸ்டேரிங்கை தொட்டு கும்பிட்டு தான் வண்டியவே எடுப்பாங்க. அதனால தான் இந்த ஸ்டேரிங்கை நான் பதிவிட்டிருக்கேன். இதிலிருந்து தான் ஆரம்பமாகும். எல்லா டிரைவர்களும் அதை தெய்வமாக நினச்சி கும்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா டிரைவருமே, ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவர் தன்னுடைய உயிரை பணையம் மிச்சம் ஓட்டுறாரு. கால் டாக்ஸி மற்றும் ஷேர் ஆட்டோ, சின்ன லோடு ஆட்டோ, எல்லா வண்டிகளையும் எல்லா டிரைவரும் கஷ்டப்பட்டு தான் ஓட்டுறாங்க. இதை விட ரொம்ப கஷ்டமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைன் வண்டி ஓட்டுற டிரைவர் இருக்காங்க பார்த்திங்களா, லாரி டிரைவர்கள். 10 வீலு, 12 வீலு, 14 வீலு, இதெல்லாம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஓ பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை, இன்னும் நிறையா அந்த லைனில் திருடர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்களாம். அவங்கள சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்புறம் நிறைய இன்ஸ்டா அந்த மாதிரி சமூக வலைதளத்தில் அவங்களும் பதிவிடுறாங்க. அவங்க போகிற போது பார்த்திங்கன்னா தன்னோட குடும்பத்தை விட்டு 1 மாதம் 40 நாள் இந்த மாதிரி போகிறாங்க. போகும்போது அவங்க லோடு ஏற்றிட்டு போகணும், வரும்போது லோடு ஏற்றிட்டு வருவாங்க. நிறைய இன்னல்களை சந்தித்து அந்த தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் டிரைவிங்கிறது அவ்வளவு எளிமையான தொழில் இல்லைங்க. அதனால் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஆம்னி பஸ் டிரைவர், இந்த மாதிரி லாரி டிரைவர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், எங்களுடைய சேவையெல்லாம் ரொம்ப புனிதமான சேவை. ஏன்னா லாரி டிரைவரெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காது. மருந்துகள் மற்றும் காய்கறி மற்றும் இதர பொருட்கள் எல்லாம் கிடைக்காது. அதே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லை அப்படின்னு சொன்னால் மருத்துவ அவசர உதவி கிடைக்காது. உயிர் காப்பாற்றுறது, அவங்க உயிரை பணையம் வச்சு தான் காப்பாற்றுறாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லைங்களா. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன, நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் ஒரு சின்ன உயிர் ரோட்டில் போனால் கூட உடனே டிரைவர் பிரேக் போட்டு தான் நிறுத்துவான். எந்த டிரைவரும் வேணும்னே எல்லாம் ஓட்ட மாட்டாங்க. எந்த ஒரு உயிரினம் ரோடை கிராஸ் பண்ணி போனாலும் உடனே பிரேக் போட்டு நிறுத்திடுவாங்க. அந்த உயிரை காப்பாற்றுவாங்க. தன் உயிரை பணையம் வைத்தும் தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்க தான் இந்த பஸ் ஓட்டுநர்கள். அவங்க பார்த்திங்கன்னா இந்த இரவு ஆம்னி பஸ் ஓட்டுறவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஓட்டுவாங்க. சரியான நேரத்துக்கு போகலின்னா கேட்பாங்க. அவங்களுக்கு பல பிரச்சனைகள். அவங்க ஏதாவது விபத்தில் எதுக்கால வர்றவங்க ஏதாவது பண்ணி விபத்தில் சிக்கினாலும் முதல் அடி வாங்குறது அதே டிரைவர்களாக தான் இருப்பாங்க. அதனால் டிரைவர்களை கொஞ்சம் மதியுங்க. இப்போல்லாம் நிறைய பெண்கள் வந்துட்டாங்க டிரைவிங் தொழிலில். நல்ல அருமை, வாழ்த்துக்கள். பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பெண்கள் பஸ் ஓட்டுறாங்க, ஆம்னி பஸ் ஓட்டுறாங்க, பேசஞ்சர் ஆட்டோ ஓட்டுறாங்க, கால் டாக்ஸி ஓட்டுறாங்க.
அதனால் வந்து இன்றைக்கி டிரைவர்களை மதிங்க. இப்போ டிரைவர்களை வந்து இரவு முழுதும் பயணத்தில் உங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் இரவு தங்கும்போது தங்கும் விடுதியில் நீங்கள் ரூம் போட்டு தங்கும்போது அவங்களுக்கும் ஏதாவது ஒரு எளிமையான ரூம் இருந்தால் போட்டு கொடுங்க. அவங்களும் இரவு நேரம் தூங்கினா காலையில் வந்து உங்களை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போக முடியும். அதனால் இது எல்லாம் வந்து டிரைவர் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. யாரோ ஒரு சிலர் பண்ணுறதுனால எல்லா டிரைவருக்கு கெட்ட பேர் வருது. அதனால் நம்ம டிரைவர் இனத்தவர்களும் கொஞ்சம் நம்மளுடைய தவறையும் சரி பண்ணிக்கணும். சவாலான தொழில் தான் டிரைவிங் தொழில். வந்து குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய குழந்தை படிப்பு, மனைவியின் மருத்துவ செலவு, அப்பா அம்மா மருத்துவ செலவு, தன்னுடைய எதிர்காலம், இது எல்லாம் நினச்சி தான் ஏர்னிங்காகத்தான் போகிறாங்க. அதாவது ஒரு ஓட்டுநர் வந்து பார்த்திங்கன்னா தன் கண் முன்னாடியே தன் சாவை பார்க்குற ஒரே இனம் இந்த ஓட்டுநர் இனம்தான். அந்த மாதிரி நேரத்துலேயும் கூட தன்னை நம்பி வந்தவங்களை, தன்னை நம்பி அனுப்பிவிட்ட பொருளை சேஃப்டியாக கொண்டு போகணுங்கிறதுக்காக அவங்க ஒன்றும் விட்டுட்டு ஓடிடுறதில்ல. கடைசி வரைக்கும் போராடி எப்படியாவது தப்பிக்க வச்சு நிறுத்திடலாம் அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து இன்றைக்கி எந்த ஒரு விபத்து நடந்தாலும் என்ன நடந்தாலும் முதல் அடி வாங்கிறது ஓட்டுநர் தான் அடி வாங்குறாங்க. அந்த நிலையெல்லாம் மாறணும். ஓட்டுநருக்கு இன்னும் அதாவது பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது. வெளிமாநிலங்களில் ரொம்ப சிரமமாக இருக்குது. டீசல் திருட்டு இப்போ ஒரு பெரிய இதாக இருக்குது. கழுத்தில் கத்தி வச்சுறா. நைட்டு ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு நம்ம காலை கடனோ அதை ஏதாவது நம்ம ஏதாவது போகிறதா போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதை டீசல் திருடிடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி வந்து இருக்குது. அதனால் டிரைவரை வந்து மதியுங்கள். இதில் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றும் லாரி டிரைவர்கள், நைட்டு ட்ராவல்ஸ் பஸ் டிரைவர்கள், ரூட் பஸ் டிரைவர்கள், அரசு பஸ் டிரைவர்கள், தனியார் பஸ் டிரைவர்கள், எல்லாத்தினுடைய பங்கும் பெரிய பங்களிப்பு. அதனால் இந்த டிரைவரை போற்றுங்கள். நானும் வந்து கிட்டத்தட்ட 1990 நான் இந்த தொழிலில் இருக்கேன். யாருமே வந்து விரும்பியெல்லாம் போகிறதில்லைங்க இந்த தொழிலுக்கு. எதேச்சியாக அப்போ நம்ம இதுக்காக வந்து போகிறோம். போய் நம்மளுக்கு அதே செட் ஆயிடுது. நம்ம வாழ்வாரம் வந்து குடும்பம் ஆயிடுது, குழந்தை குட்டி ஆயிடுது. சரி, நீ வந்து வேறு தொழில் மாற்ற முடியாது. அதனால் அதிலே செட் ஆகி அப்படியே ஓடிட்டுருக்குறோம். அவ்வளோதான். இதை விட நல்ல தொழில்களே இருக்குது. இது நல்ல தொழில் தான். ஆனால் சிரமமான தொழில். எது நடந்தாலும், ஒரு போராட்டம் நடந்தாலும் ரோட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. எந்த இது இருந்தாலும் வந்து உட்காந்துக்கிறாங்க. அதனால் இதனால் பாதிக்கப்படுறது பொது போக்குவரத்து தான் பாதிக்கப்படுது. அதனால் முதல் பிரச்சனை நம்ம டிரைவர் இனத்துக்கு தான் வருது. அதனால் டிரைவரை மதியுங்கள். அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுங்கள். அப்படிங்கிறதுக்காக டிரைவருக்காக வந்து இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் உறவுகளை.